போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அவார்ட்ஸுங்கிறத நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். இன்டர்நேஷ்னல் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு பார்க்கும்போது இந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 17th ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து 2022க்கு என்ன 2022க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ கொடுக்காங்கன்னா 2024 கொடுக்காங்க. இல்லை பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் படம், நல்ல படம்னு சொல்லி விருது வாங்கினேன்னா அட்டம், கேரளாவில் மலையாள படம் வந்து அட்டம்ங்கிற படம் தான் பெஸ்ட்டு ஃபீச்சர் ஃபிலிம் சொல்லி வாங்கியிருக்காங்க. பெஸ்ட்டு ஆக்டர் யாருன்னா ரிஷப் செட்டி. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கந்தாரா படம் பார்த்துருப்போம். அதில் வந்து கன்னட படம், அதில் ரிஷப் செட்டி கதாநாயகன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆக்ட்ரஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நித்யா மேனன் திருச்சிற்றம்பலத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மானசி பரைக் என்ன கட்சி எக்ஸ்பிரஸ் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு டேரக்டர் வந்து சூரஜ் பர்ச்சியட்டியா உஞ்சாங்கிற ஒரு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு தமிழ் ஃபிலிம் வந்து பொன்னியின் செல்வன் 1 என்ன பொன்னியின் செல்வன்னா 1 உண்டு 2 உண்டு, கொடுத்தது வந்து 1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஷ்திரிய விக்யான் புரஸ்கார் 2024. இதில் வந்து ஒரு 4 அவார்டு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஆர்ஓக்கு பார்த்தீங்கன்னா இந்த டீம் அவார்டு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா விக்யான் டீம் அவார்டுன்னு சொல்லி ஐஎஸ்ஆர்ஓவில் சந்திரயான் 3க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டீம் தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா விஜயன் டீம் அவார்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியம் இதான் முக்கியமான அவார்டு. விஜயன் ரத்னா அவார்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா பத்மநாபன் கொடுத்தது. யார் கொடுத்துருக்காங்கன்னா பத்மநாபன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 அவார்டில் அந்த 2 அவார்டும் முக்கியம். டீம்னு பார்க்கும்போது சந்திரயான் 3க்கு கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஜி பத்மநாபன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து வெளிநாட்டுக்கு போவாங்க, அங்கே உயரிய விருது கொடுப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போடுவாங்க, அவங்களுக்கும் உயரிய விருது கொடுப்பாங்க. அப்போ பிரசிடென்ட்டுக்கு வந்து திரௌபதி முர்முக்கு வந்து எங்கே உயரிய விருது கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா டைமூர். ஏன்னா டைமூரில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. இப்போ நமக்கு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து பாரத் ரத்னா அவார்டு. அதுமாதிரி அங்கே உள்ள ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து கிராண்ட் காலர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த தைமூர் லெஸ்டி, இந்த அவார்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிஜியில் உள்ள ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட்டுக்கு. அப்போ அவங்களுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து ஃபிஜிலேருந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுடைய பிரசிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அப்போ ரஷ்யாவில் உள்ள ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஆர்டர் ஆஃப் த சென்ட் ஆண்ட்ரூ அப்பாஸ்தல். அப்போ அது வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் முக்கியமானது. அபினவ் பிந்த்ரா. அப்போ இந்த ஒலிம்பிக் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த டார்ச்சை கொண்டு போயிருப்பார். அவருக்கு வந்து ஒலிம்பிக் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐஓசி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அவார்டு இந்தியாவில் வாங்கின யாருன்னா இந்திரா காந்தி வாங்கியிருப்பாங்க. அப்புறம் கிராண்ட் ஃப்ரிக்ஸ் அவார்டு. இது வந்து கேன்ஸ் ஃபெஸ்டிவல் 78ல் கேன்ஸுங்கிறது ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு சிட்டி. அங்கே வந்து பயல் கபாடியா அவங்களுடைய படம் வந்து ஆல் வி இமேஜினஸ் லைட் அவங்களுக்கு இந்த கிராண்ட் ஃப்ரிக்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஏன்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு. ஆக்ட்ரஸ் இது வந்து கேட்கலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்தியன், இது உறுதியாக கேட்பான். ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு அனுஷ்யா செங்குப்தா, இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட். இந்த ஃபிலிம் வந்து சேம்லெஸ், இது உறுதியாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ், இதுவும் முக்கியமானது. புக்கர் ப்ரைஸ் கேட்பாங்க. எந்த நாவல் கொடுத்தாங்க? ஹைரான் ஒரு நாவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹைரான் நாவலை வந்து ஜெர்மனில் ஜென்னி எர்பன்பெக் அந்த 2 பேர் இருக்காங்க. இன்னொன்று அதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா மைக்கேல் கோப்மேன். அப்போ வந்து 2மே முக்கியம், ஜென்னி எர்பன்பெக்கும் மைக்கேல் கோப்மேனும் இவங்க தான் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் ஆஸ்கார் ஒயிட்லி கோல்டு அவார்டுன்னு கொடுக்காங்க. பூர்ணிமா தேவி அஸ்ஸாமில் உள்ள ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை இருக்கும். இந்த பறவையை வந்து அவங்க வந்து கன்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க, கிரீன் ஆஸ்கார் ஒயிட்லி கோல்டு அவார்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ் வேர்ல்டு யாருன்னா கிறிஸ்டினா பிஸ்கோவா, செக்கு குடியரசுலேருந்து வந்திருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்து வச்சுருங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த அவார்டு ஏன்னா பூட்டானுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு ஆர்டர் ஆஃப் த ட்ரக் கயல்போ அவார்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பூட்டானிஸ் டு ரிசீவ் யார் வாங்கியிருக்காங்க? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த அவார்டு ஃபஸ்ட்டு பூட்டான்காரன் தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு நான் பூட்டான் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் முதல் முறையாக 5 பேர் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா கற்பூரி தாக்கர், இவர் வந்து பீகாருடைய சீஃப் மினிஸ்டர், அவர் கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுடைய எல்கே அத்வானி, இவருக்கு தான் 50வது ஏன்னா பாரத் ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. எல்கே அத்வானினா முன்னாள் டெப்டி பிரைம் மினிஸ்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரசிம்மராவ். ஏன்னா இவர் வந்து என்ன கேட்டிங்கன்னா நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். நரசிம்மராவ் வந்து என்ன பிரைம் மினிஸ்டராக இருப்பார். பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எப்போ பிரைம் மினிஸ்டர் இருப்பார்னா 91 to 96 பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அவருக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரண் சிங்
சரண் சிங்கிறது வந்து மொரார்ஜி தேசாய் வந்து ரிசைன் பண்ணோன்னா சரண் சிங் வருவார். பார்லிமெண்ட்டே கூட்டாத பிரதமர் யாருன்னா சரண் சிங். ஏன்னா அவருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து யாருன்னா நம்ம இவர் எம்எஸ் சுவாமிநாதன், அவர் வந்து அக்ரிகல்ச்சரை சார்ந்தவர், அவர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிடுங்க, கேட்கலாம். அடுத்து பத்ம விபூஷன் வந்து 5 பேர் கொடுத்துருக்காங்க. வைஜெயந்தி மாலா பாலி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பத்ம சுப்பிரமணியன் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க இருக்காங்க. மற்றதில் மேட்டாவில் பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்ஸ்கர் ப்ரைஸ் 2024 ஆர்கிடெக்சரில் கொடுக்கக்கூடிய ஒரு நோபல் ப்ரைஸ். இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ரிக்கன் யமமோட்டோ விருதான். அப்போ ஆர்கிடெக்சர் ஒரு பில்டிங் படத்தை கொடுத்துருக்காங்க. அதில் கொடுக்கக்கூடிய நோபல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ். அதுமாதிரி நோபல் ப்ரைஸுங்கிறது மேக்ஸ் கிடையாது. எக்கனாமிக்ஸ்க்கு உண்டு, மெடிசனுக்கு உண்டு, ஃபிசிக்ஸுக்கு உண்டு, கெமிஸ்ட்ரிக்கு உண்டு, பீஸ் உண்டு. அப்போ எதுக்கு கிடையாதுன்னா மேக்ஸ் கிடையாது. அப்போ மேக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக கொடுக்குறது ஏபிள் ப்ரைஸ். அப்போ 2020 யார் வாங்கியிருக்கா அப்படிங்கன்னா மைக்கேல் தலகராண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞானபித் அவார்டு. இதுவும் முக்கியமாக அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஞானபித் அவார்டுங்கிறது குல்சார் ஏன்னா உருதுல வந்து மொழிக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம் பட்டாச்சாரியாங்கிறது சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சரஸ்வதி சம்மன் அவார்டு, இதுவும் கேட்பாங்க. சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து ரௌத்ர சாத்விகம், ஏன்னா ஒரு கேரளாவை சார்ந்தவங்களுக்கு 33வது சரஸ்வதி சம்மன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து இந்த மணல் சிற்பின்னு சொல்லும்போது இந்த ஒடிசா பக்கத்தில் இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா மணல் சிற்பி ஒரு ஃபேமஸான ஒருத்தர் உண்டு. அங்கே தான் இந்தியன் சாண்ட் ஆர்டிஸ்ட் சுதர்சன் பாட்நாயக், இவருக்கு வந்து கோல்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது முக்கியமான கொஸ்டின், தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. இப்போ வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டுன்னா தியான் சந்த் கேல் ரத்னா அவார்டு. இந்த வருஷம் யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சிராக் செட்டியும் சாத்விக் சித்ராஜும் ஏன்னா சிராக் சாத்விக்னு ஞாபகம் வச்சுருக்கேன். இப்படி ஞாபகம் வச்சுருக்கேன். சிராக் 2 ஒரே பேராக வச்சு படிச்சிருக்கேன், கேட்கலாம் கண்டிப்பாக. சிராக் சாத்விக். அடுத்து அமிதாப் பச்சனுக்கு பார்த்தீங்கன்னா லதா மங்கேஷ்கர் புரஸ்கார் அவார்டு மத்திய பிரதேசிலேருந்து கொடுத்தாங்க. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா அமிதாப் பச்சன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டுமன் என்விரான்மெண்ட் ப்ரைஸ். இந்த அவார்டு வந்து இந்தியாவில் வந்து கிரீன் நோபல் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. இது யார் வாங்கியிருக்கா இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அலோக் சுக்லா. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த யூபியில் பார்த்தீங்கன்னா மரங்களை பாதுகாப்ப சிப்கோ மூவ்மெண்ட்டு சுந்தர்லால் பகுனா கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு சத்தீஸ்கரில் ஒரு மூவ்மெண்ட்டை கொண்டு வர்றாரு. என்ன மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்தியோ ஆரன் மூவ்மெண்ட், அந்த மரத்தை வெட்டக்கூடாதுங்கன்னு ஒரு மூவ்மெண்ட். அலோக் சுக்லா. அதனால் இவருக்கு கொடுக்குங்க கோல்டன் ப்ரைஸ். ஏன்னா அப்போ கோல்டுமேன் ப்ரைஸ். இப்போ கோல்டுமேன் என்விரான்மெண்ட் ப்ரைஸுங்கிறது யாருக்கு கொடுக்கும்? அலோக் சுக்லா. எதுக்குன்னா சத்தீஸ்கரில் மரங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு இயக்கம். அந்த இயக்கம் பேர் என்ன? கஸ்தியோ அரண்ட் மூவ்மெண்ட். அப்போ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இந்த எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் ப்ரைஸ். ஏன்னா இது வந்து யாருக்கு கொடுக்குன்னா ரஸ்கின் பாண்ட், ஒரு எமினன்ட் இங்கிலீஷ் ஆத்தர், அவர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெல்சன் மண்டேலா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு 2024 யார் கொடுக்குன்னா வினோத் கனாத்ரா, ஃபர்ஸ்ட் இண்டியன் ரிசீவ் திஸ் அவார்டு. நெக்ஸ்ட் ஆஸ்கார் அவார்டு. ஏன்னா 96 ஆஸ்கார் அவார்டு. ஆஸ்கார் லாஸ் ஏஞ்சல்ஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க. ஃபுல்லாகவே 7 அவார்டு வந்து ஓப்பன் கேமர் தான் வாங்கியிருக்கு. 7 அவார்டு. அதில் முக்கியமாக பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு ஓப்பன் கேமரில் உள்ள சிலியன் மர்பி அவர் தான் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் டேரக்டரும் கிறிஸ்டோபர் நோலன் ஓப்பன் கேமருக்காண்டி தான் வாங்கியிருக்காரு. பெஸ்ட் பிக்சர் என்னென்னா ஓப்பன் கேமர் தான். ஆனால் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா எமா ஸ்டோன் போர் திங்ஸுங்கிறதுக்காண்டி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஃப்டா அவார்டு, பிரிட்டிஷ் அகாடமி ஃபிலிம் அவார்டு. அதில் பிரிட்டிஷ் அது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா. பிரிட்டிஷ் அகாடமியில் கொடுக்கக்கூடிய ஃபிலிம் அவார்டில் பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு அதுவும் ஓப்பன் கேமர் தான் வாங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2020 ஜான் ஜாக் ஸ்விக்கட் ஜூனியர் அவார்டு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இந்தியாவுக்கு கொடுத்தாங்கன்னா கண்ணை மூடி சந்திராயன் 3 போட்டு விட்ருங்க. அப்போ வந்து இது வந்து என்னென்னா அப்போலோ மிஷனில் உள்ளவர் அவர் நினைவாக இந்த ப்ரைஸ் வந்து என்ன செய்றாங்கன்னா கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஆர்ஓவில் சந்திராயன் 3 டீமுக்கு. அடுத்தது ஏவியேஷன் வீக் லவ்ரெட்ஸ் அவார்டு. ஏன்னா இதுவும் சந்திராயன் 3 ஸ்பேஸ் வந்துட்டாவே என்னது இதுதான். அடுத்தது சுவாமிநாதன் அவார்டு, இது கேட்பாங்க. சுவாமிநாதன் அவார்டு வந்து அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கம்போஜ், ஏன்னா ஹரியானாவில் உள்ள ஒரு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. நெல்சன் மண்டேலா அவார்டு ஃபார் ஹெல்த் ப்ரொமோஷன். இது யார் கொடுக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்காங்க. நிமன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. நிமன்ஸ் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். இப்போ தமிழ்நாடு அவார்டுக்கு போகிறோம். இது அப்படியே படிச்சுக்கிட வேண்டியதான். தகைசால் தமிழ் அவார்டு, இது 4வது அவார்டு. யாருன்னா குமரி ஆனந்தன் கொடுத்துருக்காங்க. குமரி ஆனந்தன் காங்கிரஸ்காரரு, முன்னாள் கவர்னருடைய அப்பா, ஏன்னா தமிழிசை தங்கராஜனோட அவங்க அப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவார்டு யார் கொடுத்தா வசந்தா கந்தசாமி.
இது முக்கியமான இதான். கல்பனா சாவ்லா அவார்டு. கல்பனா சாவ்லாங்கிறது 2003 பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் போய் இறந்துட்டாங்க. அவங்க தைரியத்துக்கான கொடுக்கறது முத்தமிழ் செல்வி. இவங்க வந்து தமிழ்நாட்டை சார்ந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய தமிழ் பெண்மணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவார்டு வந்து சுபவீர பாண்டியன், அம்பேத்கர் அவார்டு வந்து சண்முகம், ஐயன் திருவள்ளுவர் அவார்டு வந்து திரு பாலமுருகன் அடிகள் சுவாமி கொடுத்துருக்காங்க. அண்ணா அவார்டு வந்து பத்தமடை பரமசிவன் கொடுக்குறாங்க. காமராஜர் அவார்டு வந்து பலராமனுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் வந்து பழனி பாரதி, பாரதிதாசன் பாவேந்திர பாரதிதாசன் வந்து முத்தரசன், திருவிக்கி அவார்டு வந்து ஜெயஸ்ரீ ஸ்டீபன். அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அவார்டு வந்து கருணாநிதி. நெக்ஸ்ட்டு நாராயணசாமி நாயுடு பேடி ப்ரொடக்டிவிட்டி அவார்டு வந்து பாலமுருகன் சேலம். சிஎம் ஸ்பெஷல் அவார்டு ஏன்னா அம்மாள் அலையாஸ் பூரணன். இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா சொத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கில் வேலை பார்க்குறவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு எழுதி வச்சாங்க. அதான் சிஎம் ஸ்பெஷல் அவார்டு. கோட்டை அமீர் அவார்டு வந்து முகமது சுபைர் கிருஷ்ணகிரி. பெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து மதுரையில் உள்ள C3 SS காலனி. கலைஞர் செம்மொழி அவார்டு வந்து ராமசாமி. ஔவையார் அவார்டு வந்து பாமா ஃபஸ்டினா சூசிராஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் அவார்டு. இப்போ வந்து இதை மட்டும் பார்த்து வச்சுடுங்க. 21 கார்பரேஷன் இருந்தது, இப்போ 25 ஆகிட்டு. 25 என்னதான் சொல்லி பார்த்துடணும். NTKPன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். நாமக்கல் 4 கார்பரேஷன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி, புதுக்கோட்டை. ஏன்னா பெஸ்ட்டு கார்பரேஷன் மட்டும் பார்த்துக்கிடுங்க. திருச்சிராப்பள்ளியும் தாம்பரமும். இப்போ வந்து அவார்ட்ஸு லைட்டாக பார்த்து வச்சுக்கிடுங்க. இதுக்கு இதான் சொல்லி ஒரு ஃபார்மெட் அடித்து படிச்சுட்டு போங்க. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.